நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் நடைபெறும் மாநில தேர்தலை தனித்து எதிர்கொள்ளும் திறனும் அரசியல் பலமும் தங்கள் கூட்டணிக்கு உள்ளது என்று பக்கத்தான் ஹரப்பான் துணை தலைவர் அந்தோனியோ தெரிவித்துள்ளார். பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட போதிலும் 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியால் அந்த மாநிலத்தை தனித்து ஆட்சி செய்ய முடிந்தது என்றும் அவர் கூறினார். 2020இல் ஷெரட்டான் நகர்வு நடந்தபோது நெகிரி செம்பிலான் அப்படியே இருந்தது. கோவிட்-19 காலகட்டத்தில் கூட தங்களிடம் 20 இடங்கள் மட்டுமே இருந்த போதிலும் சுயமாக ஆட்சியை தொடர்ந்ததாகவும் அரசாங்கம் கவிழவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இது பக்கத்தான் ஹரப்பான் வலிமையானது என்பதையும் தங்கள் நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை வலுவாக உள்ளது என்பதையும் நிரூபிக்கிறது என்று நேற்று ஸ்ரம்பானில் நடந்த ஒரு நிகழ்விற்கு பிறகு அவர் இவ்வாறு தெரிவித்தார். காசாவிற்கான குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா 2.0 மனிதாபிமான பணியின் போது இஸ்ரேலிய ராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 28 மலேசியர்கள் நேற்று இரவு பாதுகாப்பாக தாயகம் திரும்பினர். இந்த ஆர்வலர்கள் ஸ்மூத் நுசாந்திரா கட்டளை மையத்தின் தலைமை இயக்குநர் சானி அராபி அப்துல் அலீம் அராபியுடன் இணைந்து சனிக்கிழமை உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2:20 மணியளவில் இஸ்தான்புல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டனர். அவர்கள் துபாய் வழியாக பயணித்து இரவு 9:30 மணிக்கு KLIA முனையம் ஒன்றில் வந்தடைந்தனர். அவர்களை ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் அமீருddin ஷாரி, சிக் நாடாளுமன்ற உறுப்பினர் அமாட் தர்மிசி சுலைமான் மற்றும் 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் ஆதரவாளர்கள் வரவேற்றதாக பர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று பிற்பகல் திரங்கானு பகாங் கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஒரு எண்ணெய் தளத்தில் நடைபெற்ற அவசர கால வெளியேற்ற பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் காயமடைந்தார். நண்பகல் வாக்கில் மூடப்பட்ட ஒரு உயிர்காக்கும் படகில் 4 பேரும் அவசர கால வெளியேற்ற பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அதை தாங்கி பிடித்திருந்த வடங்கள் திடீரென அருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். மேலும் மீட்பு குழுவினரால் கோலத்திரங்கானுவில் உள்ள சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் பாதிக்கப்பட்டவர்களில் 3 மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 36 வயது தௌஃபிக் ருஸ்லான் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். உலுலங்காட் டூசூன் துவாவில் 15வது மைல் சாலையில் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் மீது வாகனத்தை மோத முயன்ற குற்ற பின்னணி கொண்ட 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவு 9:30 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தின் போது சந்தேக நபர்களின் நடவடிக்கைகள் தங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்ததால் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரான் அப்துல் யூசுப் கூறினார். தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு வழக்கு தொடர்பாக போலி பதிவு தகடுகள் கொண்ட வாகனத்தில் பயணித்த சந்தேக நபர்களை தம்பின் குற்றப்புலனாய்வு பிரிவின் குழுவினர் கைது செய்ய முயன்றதாக நஸ்ரோன் கூறினார். கொலை முயற்சி மற்றும் அரசு ஊழியரின் பணியை தடுத்தல் போன்ற குற்றங்களுக்காக தண்டனை சட்டத்தின் 307 மற்றும் 186ஆம் பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சிங்கப்பூரில் கோவிட் நோய் தொற்றுகள் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மலேசியாவின் கோவிட்-19 நிலைமை சீராக இருப்பதாகவும் அது குறைந்து வருவதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் மே 16ஆம் தேதியுடன் முடிவடையும் தொற்று நோயியல் வாரத்தின் 19வது வாரம் வரையிலான தரவுகளை உள்ளடக்கிய ஒரு அறிக்கையில் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் மொத்தமாக பதிவான நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை 12.6 விழுக்காடு அல்லது 9682 குறைந்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. பதிவான பெரும்பாலான நோய் தொற்றுகளுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்க தேவையில்லாத லேசான அறிகுறிகளே உள்ளன. மேலும் 2026ஆம் ஆண்டு முழுவதும் கோவிட்-19 இறப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அமைச்சு தெரிவித்தது. இந்நிலையில் சர்வதேச நுழைவு புள்ளிகளில் பரிசோதனைகள் வலுப்படுத்தப்படும் என்றும் வெளிநாட்டிலிருந்து வரும் நோய் தொற்றுகளை கண்காணித்து பதிலளிப்பதற்காக எல்லை கட்டுப்பாட்டு முகமைகளுடன் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கப்படும் என்றும் அமைச்சு கூறியது. பிலிப்பைன்ஸின் மணிலாவிற்கு வடக்கே உள்ள ஏஞ்சல்ஸ் நகரில் நேற்று நிகழ்ந்த கட்டிட இடிபாட்டில் 2 மலேசியர்கள் பாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது.
பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 2வது நபரின் நிலையை அறிய மணிலாவில் உள்ள மலேசிய தூதரகம் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட குடிமகனின் நலனை கண்காணிக்கவும் மற்ற நபரின் இருப்பிடத்தை சரிபார்க்கவும் தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளது என்று அமைச்சு கூறியது. கட்டுமானத்தில் இருந்த 9 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து மக்கள் அதில் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படும் அந்த இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சு கூறியது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 2ஆம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 3ஆம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.